குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி லாக் எப்படி அமைய போகுதுன்னு தெரில, இன்றைக்கி டே எப்படி அமைய போகுதுன்னு நமக்கு தெரில. பார்ப்போம். நேற்று ஃபுல்லாக சிவராத்திரினால முழிச்சிருந்தேன், தூங்கவே இல்லை, ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ போய் திருவிழா வேறு போயிட்டுருக்கோம். சவுண்டு கேட்குதா? கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் நடக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? அங்கங்கே சாப்பாடு, சர்பத்து, மோர், பானக்காய் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக நேற்று நைட்லேருந்தே ஒரே சாப்பாடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல். கோயில் இருந்தா தெரியுதா? ஃபோக்கஸ் அதான் கோயில். இறையசேரி பெரிய சாமியாடி ஸ்ரீ 18ஆம் படி பெரிய கருப்பரம் பின் சின்ன கருப்பரம் காவடிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. பொதுமக்களும் பக்தவாடி பெருமக்களும் ஓரமாக நின்று தரிசனம் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறையசேரி பெரிய சாமியாடி ஸ்ரீ 18ஆம் படி கருப்பரம் பின் சின்ன கருப்பரம் காவடிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. பொதுமக்களும் பக்தவாடி பெருமக்களும் வழிவிட்டு ஓரமாக நின்று தரிசனம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான கூட்டம். சாப்பாடு சாப்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பூக்குழி இருந்துச்சு, அதை பார்த்தோம். ரொம்ப லேட்டாகும் மாதிரி இருந்துச்சு, அதோட நான் வந்துட்டேன் ஓட்டிட்டேன்னா. பையன் தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கிற மொட்டை வெயிலில் அவனையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதா, அதனால் நான் 2 பேரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் போல் அப்படியே கடைக்கு போய்ட்டு சின்ன கேம் பப்ஜியை போட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு, நேற்று வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வரணும். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மீன் பொரிச்சிக்கிட்டு ஊளி மீனுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஊளை பொரிச்ச செய்து நைட்டு இதுதான். ஹாய். ஸோ எல்லாருக்கும் சொன்னதே நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாப்பா எனக்கும் ஓரளவு நல்லபடியாக அமைஞ்சிச்சு, ஆனால் கெட்டதாகவும் அமைஞ்சிச்சு. ஏதாவது இடத்துல விளையாட்டு சைட்டில் அமௌண்ட்டு வரலை. இன்னும் 2 பேருக்கு சம்பள காசு கொடுக்கல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. நாளைக்கு வேலைக்கு போகணும், சிலாக இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கே. ஓகே, நம்ம நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உலக குடும்ப தினம் எப்பொழுது அப்படின்ட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஜனவரி 1. ஸோ அந்த டேட்டில் தான் உலக குடும்ப தினம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ அதே மாதிரி பசில்ஸ், ஒரு பசில் நம்ம 2 டிஃப்ரெண்ட், அதாவது 2 இமேஜுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றதையும் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டேன். ஸோ மொத்தம் அதில் 7 டிஃப்ரெண்ட்டு. யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கேள்வி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். தொண்டை வலினால் சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கான கேள்வி என்னன்றதை பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம்.
விளையாட்டு ஓகே. தென்னிந்தியாவின் பெரிய நதி எது? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், தென்னிந்தியாவின் பெரிய நதி எது? ஸோ இன்றைக்கான கேள்வி தான். இதுக்கு யாராச்சும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது போக உங்களுக்கு நான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதையும் நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அதையுமே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் வந்து அதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விளாக்கில் பார்ப்போம். பாய்.